சிந்துஜாஸ்தி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பேம்பர் ரொட்டீன் மாதிரி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ஃபுல்லாகவே என்கேஜ்மெண்ட் வீடியோ, அதில் நல்ல நல்ல லுக்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறது, ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் ஹேர் ஸ்பா பண்ணணும், த்ரெட்டிங் பண்ணணும், அதுக்கெல்லாம் எவ்வளோ ரேட் ஆச்சு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்லருக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஹேர் வாஷ் தான் பண்ணணும். ஆக்சுவலாக என்னோடய லிப்ஸ்டிக் ஷேட் நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸு, காஸ்மெட்டிக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஒரு குயிக் ஹால் போடுறேன். அண்ட் இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னாங்க, நான் மீஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஆகிட்டு. அண்ட் ஹேர் ஸ்பா எப்படி பண்ணுவாங்கங்கிற ஒரு சின்ன ஐடியா இதில் காமிச்சிருக்கேன். சிலருக்கு தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காக. எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குன்னு சொல்லலை, சிலருக்காக ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுவாங்கங்க. ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க, சூப்பராக மசாஜ் கொடுப்பாங்க. மசாஜ்க்காகவே தாங்க நான் இதுக்கெலாம் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மசாஜு. வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அந்த மசாஜுக்காகவே தான் நான்லாம் போவேன். அண்ட் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எதுக்காக ஸ்பா பண்ணுறோம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் அங்கே நான் ரெகுலராக தான் போவேன். பட் ஸ்டில் நமக்காக தான் ரெக்கார்ட் பண்ணேன். அங்கே ஒரு மியூசிக் வச்சுருந்ததுனால சரியாக கேட்கலை, அதனால் கட் பண்ணிட்டேன். வேறு லெவலில் மசாஜ் பண்ணுவாங்க, என்னோடய ஃபேவரெட் அவங்க. அண்டு ஒரு ஹெட்டில் இருந்து நமக்கு ஆரம்பித்து ஹேண்ட்ஸு, பேக் ஏரியா, அதாவது நல்லா வந்து முதுகுலேருந்து ஃபுல்லாக மசாஜ் கொடுப்பாங்க. அண்ட் அப்படியே சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இருக்குங்க. ஐயோ, வேறு லெவல் ஃபீலு. நமக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அந்த ஒன் டே நல்லா ரிலீஃப் ஆகும். ஸோ முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கீங்க, பண்ணலை, ஸ்பா மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்பா வந்து ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்பா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ரிலாக்ஸான ஃபீலுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ்க்கு அப்புறம் ஒரு ஹேர் வாஷு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும். நான் வந்து நார்மலி என்ரிச் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஹேர் ஃபாலும் இல்லை, டேண்ட்ரஃபும் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் டேண்ட்ரஃப் இருக்கும்போது டேண்ட்ரஃப்க்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹேர் லாஸாக இருக்குது அப்படின்னா ஹேர் லாஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரிஸினஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல மெஹந்தி போட்டிருந்தாங்க. ஏன்னா நமக்கு மேரேஜ் வைப்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ நல்லா மெஹந்தி போட்டிருந்தாங்க கை ஃபுல்லாக. ஸோ உனக்கும் போடுவோமா, வரியா அப்படின்னு கூப்பிட்டானே. சரி ஓகே, இதுதான் சாக்கு, நம்மளும் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட போயிட்டேன். அண்டு என்னோடய 2 சிஸ்டருமே நல்லா மெஹந்தி போடுவாங்க. நான் நல்லா மெஹந்தி போட கொடுப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 பேருமே எனக்கு மெஹந்தி போட்டு விட்டுருந்தாங்க. நான் ரொம்ப ஒரு சிம்பிள் டிசைன், இந்த ரவுண்ட் மெஹந்தி டிசைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிட்டேன். பின்னாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் மாதிரி போட்டுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். அஃப்கோர்ஸ் போடுறவங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும், நமக்கு சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போஸ் கொடுக்கணும் இல்லையா, மெஹந்தி போட்டதே அதுக்கு தான். எனக்கு மெஹந்தி பிடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெயினை விட இந்த மெஹந்தி போட்டோன்னே இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹார்ட் வைக்கவா, இப்படி வைக்கவான்னு கேட்டுட்டு இருந்தேன். என் சிஸ்டர் ஒரு போஸாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதுவும் தாங்காமல் மறுபடி வெளியே போய் 2 பேருமே ஒரு போஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். அவங்க ஃபேஸ் காட்ட அவ்வளோவா கம்ஃபர்டபுள் கிடையாது. ஸோ கை மட்டும் காமிச்சாங்க. அப்புறம் நான் எடுக்கும்போது ஊடியில் வந்து கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் பர்சனலாக எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது அந்த டே. நல்ல ஒரு பேம்பர் ரொட்டீன் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. தென் அப்படியே சாரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சிட்டோன்னா கெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா முகூர்த்தம் டைம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க முடியாது. அண்ட் இந்த சாரீ ரொம்ப வடவடன்னு இருந்தது. இதோட ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய சிஸ்டர் எல்லாத்துலேயுமே மல்டி டேலண்டட். நான் அப்படியே பக்கா ஜீரோங்க மற்றது எல்லாத்துலேயும். 2000 years later. ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க என்னோட ஸ்டெயின்ஸ், மெஹந்தி ஸ்டெயின்ஸ் காலையில் தான் நல்லா தெரியும். இப்போ கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். சுத்தமாக தெரியல, பட் ஸ்டில் மார்னிங் தெரியும். அண்ட் இப்போ வந்து ஹேர் ஸ்பாக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப கொலகொலன்லாம் பேச விரும்பலை. ஹேர் ஸ்பா எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்மூத்னிங்லாம் ஹெவி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணதுனால அதை கொஞ்சமாவது பார்த்துக்கிறதுக்காக தான் ஹேர் ஸ்பா பண்ணுறோம். அண்ட் எனக்கு பர்சனலாக ஹேர் ஸ்பா ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக வந்து அந்த மசாஜ்க்காக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்.
ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறது அது இதுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் இட்ஸ் ஓகே, ஐ லவ் இட். அண்ட் நல்லா இருந்துச்சு. ஹேர் ஸ்பாக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, நான் வந்து என்ரிச் ஹேர் ஸ்பா பண்ணேன். இது போக டேண்ட்ரஃப்க்கு ஹேர் லாஸ்க்குன்னு தனித்தனியாக இருக்குது. ஒரு இதுக்கு ஒரு ரேட்டு. நான் பண்ணதுக்கு கரெக்டாக எனக்கு 1200, த்ரெட்டிங்க்கு 50, டோட்டலாக 1250 ஆச்சுங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன். ஸோ இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து அதில் ஒரு சின்ன ஒரு கம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணால் போதும் போல். அப்புறம் மேக்னெட்டிக் ஐலேஷஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் வரும். மேபி நாளைக்குள்ள வீடியோஸ்லேயே நான் இது யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் லுக்குக்காக தான் நான் இது வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானுமே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் லாஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது எல்லாமே நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ சீக்கிரமாகவே மீஷோ ஹால் முடிஞ்ச அளவு போடுறேன். எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக போடுறேன். என்னோட பையன் வேற கத்திட்டு இருக்கான். லேட் நைட் ஆயிடுச்சு. அம்மோ ஷட்டப். ஒரு லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு இனி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு குயிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் அதையுமே நான் இதில் காமிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து தம்பி வந்துட்டான். தம்பி அப்படியே சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் அவனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தேன். இப்போ ஹேரை நல்லாவே கோம் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி டேங்கிள் ஃப்ரீ பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு கிளிப் பண்ணிக்கிறேன். இந்த கிளிப்போடு நான் இருக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நான் கிளிப்பை அவுத்துருவேன். படுக்கும்போது ஃப்ரீ ஹேரோடு தான் இருப்பேன். ஏன்னா ஸ்மூத்னிங் பண்ணதுனால இப்போ எதுவுமே டைப் பண்ணுறதில்ல, அப்படியே ஃப்ரீயாகவே விடுறது. அப்போ தான் பெண்ட் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து ஃபேஸ் ஷாப்போட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைம் இது என்னோடய ஃபேவரெட். இது வந்து ஒரு கொரியன் ப்ராடக்ட். ரொம்ப வாய் வளருது ஏன்னு தெரில. நைட்டு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால ஏன்னு தெரில. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அப்படியே பளிச்சுன்னு ஆக்கும் ஃபேஸை. நல்லாவே பிரைட் ஆக்குங்க. ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இதை தான் நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாருக்குமே, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே கண்டிப்பாக இது ஒத்து வருங்க. அதுக்கப்புறமா தான் மறந்துட்டேன் லிப் ஸ்க்ரப் பண்ணேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லிப் ஸ்க்ரப் பண்ணேன். இது வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட். எனக்கு அதனால் இதோட என்ன கம்பெனி அப்படிங்கிறதுலாம் தெரியலை. நல்லா ஸ்க்ரப் பண்ணும். அப்படியே பேபி லிப்ஸ் மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆக்கிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மந்த்லி ட்வைஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டேன் இந்த லிப் ஸ்க்ரப்லாம். நார்மலி லிப் பாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ கிளாத் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா வைப் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் வைப் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்குலாம் ரொம்ப கிராக்டு லிப்ஸு. ஸோ நல்லா வைப் பண்ணோன்னு அப்படியே பேபி சாஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லிப் பாம்காக நான் டாட் அண்ட் கீயோட தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஹிமாலயா தான் செட் ஆகும். அதுக்கு அடுத்து எனக்கு செட் ஆனது இது தான். ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நைட் க்ரீம் போட்டுக்கிறேன். நைட் க்ரீம் வந்து எப்பயுமே முடிஞ்ச அளவு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நைட் க்ரீம் போட்டோன்னே போய் படுத்து தூங்கிடுங்க. அஃப்கோர்ஸ் நான் அட்வைஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் உட்காந்து எடிட்டிங், வாய்ஸ் ஓவர் அது எல்லாமே இப்போ தான் டைம் இருக்கு இல்லையா. பட் ஸ்டில் ஸ்க்ரீன் டைம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் வேலை செய்யும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டில்லை நானும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்கிங்க எத்தனை ஸ்டில்லு அப்படிங்கிறீங்க. ஆனாலும் அந்த ஸ்டில்லு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. நெக் ஏரியாவில் நல்லா கவர் பண்ணி போட்டுருங்க. ஐஸ்லேயுமே நல்லா போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிடுங்க. இயர்ஸு ரொம்ப முக்கியம். அதெல்லாமே நான் மிச்சம் இருக்கிறத கை காலில் கூட தருவேன். அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பந்தக்கால் நட்டுறதுலேருந்து என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜ் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. விருந்துக்கு கூப்பிடணும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய எக்கச்சக்கமாக சமையல் வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் கெட் ரெடி வித் மீ வரப்போகுது. எல்லாமே வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த மாடல் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கின் கேர் வீடியோவில் நான் நைட் க்ரீம் மட்டும் காட்டலை. ஏன்னா நான் வந்து பர்பஸாக தான் காட்டலை. ஸ்டில் வந்து நான் அதை யூஸ் பண்ணி 1 month தான் ஆகுது. நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பை.